நேர்களே வணக்கம். நாம் இங்கே எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது விதவையை மணப்பவர் யார் என்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒருவரின் ஜாதகத்தில் 7 சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து நின்றால் அவர் விதவையை திருமணம் செய்வார் என்பது ஜோதிட சாஸ்திர விதியாகும். அதாவது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவரின் ஆயுள் அல்லது திருமண வாழ்க்கையின் நிலைத்தன்மையை பாதிக்கும் சில கிரக அமைப்புகள் விதவை யோகம் என்று குறிப்பிடுகின்றன. இருப்பினும் ஜோதிடம் என்பது பல காரணிகளை அடிப்படையாக கொண்டதாகும். எனவே ஒரு அமைப்பை மட்டும் வைத்து நாம் முடிவெடுக்க முடியாது. ஜாதகத்தில் 8ஆம் வீடு ஒரு பெண்ணின் கணவரின் ஆயுளை குறிக்கின்றது. இந்த வீட்டில் பாப கிரகங்கள் செவ்வாய், சனி, ராகு, கேது இருந்தால் அது கணவரின் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். 7ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலும் பாப கிரகங்கள் அமைந்திருப்பது விதவை யோகத்தை ஏற்படுத்தக்கூடும். செவ்வாய் கிரகம் 1, 4, 7, 8 அல்லது 12ஆம் வீடுகளில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகின்றது. இது திருமண வாழ்க்கை தடைகளை ஏற்படுத்தலாம். ஒரு பெண் அமாவாசை என்று பிறந்திருந்தால் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருப்பதால் அது கணவரின் ஆயுளை பாதிக்கலாம். லக்னாதிபதி, 7ஆம் அதிபதி மற்றும் சுக்கிரன் ஆகியோருடன் சனி அல்லது செவ்வாய் போன்ற பாப கிரகங்கள் இணைந்திருப்பது விதவை நிலைக்கு வழிவகுக்கும். இந்த அமைப்புகள் உள்ளவர்கள் உரிய ஜோதிட ஆலோசனைகளை பெறுவது நல்லதாகும். உதாரணமாக, விதவை யோகம் உள்ள பெண் தீர்க்காயுள் யோகம் உள்ள ஆணை திருமணம் செய்வதன் மூலம் இந்த பாதிப்பை குறைக்கலாம். மேலும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வழிபடுவது நல்லதொரு திருமண வாழ்வைக்கு வழிவகுக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவினை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.